தண்ணி இப்போதைக்கு தண்ணி இல்லை, பட் தண்ணி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியில் நிறைஞ்சு வழியுது, எப்போ வேணால் திறந்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போன மழையில் அப்படி தான் வண்டி எஃபெக்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே காருக்கு செலவழிச்சோம். அதனால் இந்த இடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் மேலே கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் மாடியிலேருந்து இங்கே பார்த்துக்கலாம். பார்க்குற அளவுக்கு தூரத்தில் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக வண்டி நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரியும் திறக்க போகிறதா சொல்கிறாங்க, பரவாயில்ல சொல்கிறாங்க. பட் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டு வந்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ஏரியெலாம் திறந்தா ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 2 அடி தண்ணி ஏறிடும். உள்ளே போக போக ஒரு ஃப்ளோரே முழுகிற அளவுக்கு பள்ளம் இருக்குது. அதனால் வந்து ரிஸ்க்கு தான் கொஞ்சம். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. இன்னும் சாப்பிட கூட இல்லாமல் ஒரு வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கேன்.